விவேகமானவங்களாகவும் எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே கற்றுக்கிறதுல அதிக ஆர்வம் நிறைஞ்சவங்களாகவும் காணப்படக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசி உங்கள் அதிபதி புதன் பகவான். புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரமே இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்டது அமைஞ்சிருக்கு, இந்த அமாவாசையில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறவும், அனைத்து விதத்திலும் நன்மை கிடைக்கவும் பரிகாரமாக நீங்கள் பகவதி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடத்தை நீக்கி நன்மை பிறக்கக்கூடிய அமைப்பை பெற முடியும். உங்களுக்கு பகவதி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் பகவதி அம்மனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் அம்மனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது பிறக்கும். உங்களுக்காக அம்மனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா வகையிலும் நல்லது நினைக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கணிச்சுக்கணும். ஜாதகத்தில் எப்படி கிரக நிலை அமைப்பு இருக்குது, அதில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், பின்னால் வரக்கூடிய பிரச்சனைக்குமே தீர்வு நீங்கள் இப்போ பெற முடியும். நம்ம பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டா அதற்காக எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்ட நன்மையை பெற முடியும் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உங்களுக்கு பிறக்கும், நன்மை உண்டாகும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இப்போ உருவாகி இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இரட்டைத்தன்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. அதே போல் விவேகமானவங்களாகவும் தகவல் தொடர்பு திறமை அதிகம் உடையவங்களாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. புதிய புதிய விஷயத்தில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பேசும் பொழுது திட்டவட்டமாக பேசுவீங்க. அதே சமயம் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்களாகவும் இனிமையான பேச்சை பேசக்கூடிய நபர்களாகவும் மிதுனம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சுய சிந்தனை, சுதந்திர உணர்வு, மாற்றங்களை ஏற்கும் தன்மை, இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசி எந்த ராசினா இந்த 12 ராசியிலுமே இதுக்கு தகுதியான ராசி மிதுன ராசி. புத்தி கூர்மையால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுத்தினா நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். அனுசரித்து போவதன் மூலம் நன்மையை பெறுவீங்க. அடிக்கடி புதிய இடத்திற்கு செல்றதும் புதிய இடத்தை சுற்றி பார்க்கறதும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சுயமாக சிந்திச்சு தனித்து செயல்படும் திறமை கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். புதனின் கிரகணம் தகவல் தொடர்பு, அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை குறிக்கும். இது ஒரு காற்று ராசியாகவும் அதே போல் காற்று ராசிங்கிறதுனால மனம் ஒரு இடத்துல நிலைக்காமல் அலையும் சுபாவம் கொண்டதாகவும் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்புகளால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்திலையுமே நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம். இந்த மாதம் கிரக அமைப்புகளை பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத வகையில் செலவு வரலாம். விரைய செலவு கொஞ்சம் உண்டாகலாம். 7ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால செவ்வாயால் உண்டாகும் சங்கடங்கள் உங்களை விட்டு நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும். உங்களுக்கு சாதகமான முடிவு வரக்கூடிய அமைப்பு உண்டாகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியாக்கக்கூடிய அமைப்பு தரப்போகிறார். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரித்து காணப்படும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. இழுபறியாக இருந்த விவகாரங்களுமே சிறப்பாக விரைவாக முடிவுக்கு வந்துடும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் உங்களை தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட கிடைக்கும். ராசிநாதன் சஞ்சாரம் செப்டம்பர் 8 வரைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நீங்கள் நினைச்ச விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாங்க நினச்ச இடத்த வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதன் மூலம் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும்.
தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு பிறந்திருக்கு. புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களை பற்றி மற்றவங்க பொறுப்பேசும் நிலை உருவாகலாம். இதனால் உங்களோட செயல்களில் கவனமாக நீங்கள் இருக்கணும். யாரையுமே முடிஞ்ச அளவுக்கும் பகச்சிக்காம பகைமை பாராட்டம் இருக்கிறது நல்லது. புதிய நபர்களை முழுமையாக நீங்கள் நம்பலாம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மட்டும் நீங்கள் நல்ல ஒரு கவனம் செலுத்தினா நன்மைகளை பெரும்பாலும் அனைத்து வகையிலுமே மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சால் நல்ல பயிரை நீங்கள் பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும் பகவதி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சங்கடங்கள் குறையும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா மிகவும் ஒரு யோகமான மாதமாக அமையும். ஏன்னு கேட்டால் ராகு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இல்லையா. இவர் இங்கே சஞ்சாரம் செஞ்சால் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார். முயற்சிகள் வெற்றியாகும், வருவாய் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடியும் உங்களை விட்டு விலகும். சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார். மற்றவர் மத்தியில் செல்வாக்குடன் வாழ்ந்து காட்டக்கூடிய நிலை உங்களுக்கு இப்போ ஏற்படும். 7ஆம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த பார்வை பிள்ளைகளால் பெருமையை உண்டாக்கி கொடுக்கும் ஒரு பார்வை. ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கினவங்களுக்குமே நீங்கள் மனமாற முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வாங்க, குழந்தை பாக்கியத்தை விரைவில் பெறுவீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க, நன்மையை பெறுவீங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நீங்கள் நினச்ச தகுதியான வரன் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலை மாறும். சிலருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கூட இந்த மாற்றங்கள் கொடுக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். விஐபிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பார்த்த பண வரவு சேரும். கலைஞர் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எதிரி பற்றின அச்சம் இருக்காது. அப்படி இருந்தாலும் குருவின் பார்வைகளால் விடுபட போறீங்க. 8ஆம் தேதி முதல் சத்ருஜய ஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்பு பலவும் உங்களை சேரும். தொழிலில் தடை விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். சுபிட்சமான நிலை உருவாகும். இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனை தீர திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக இதை செஞ்சால் நன்மையை பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே பெற முடியும், நன்மையை உண்டாக்கி கொள்ள முடியும். முருகனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைச்சி நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதன் பிறகு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகவும் ஒரு நன்மையான மாதம். 7ஆம் தேதி வரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சாரம் செஞ்சு வந்த 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்த குருவின் பார்வை ரொம்பவுமே நல்ல விஷயத்தில் அமைஞ்சிருக்கு. இதனால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். திருமண வயது உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை பிறக்கும். 8ஆம் தேதி முதல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகள் நீங்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை எல்லா விதத்திலுமே நீங்கள் பெற முடியும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தை விரிவு செய்ய நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி வாய்ப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வேலையுமே உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதிவு உயர்வு உண்டாகும். 28ஆம் தேதி வரைக்கும் புதன் ஜாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு சேரும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் உங்களோட நிலையில் நல்ல ஒரு முயற்சிக்கெல்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தம்பதிகளுக்குள் இணக்கம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். எந்த ஒரு புதிய முதலீடு செய்கிறதா இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக யோசித்து சிந்தித்து செயல்படுத்தினா நன்மையை நீங்கள் பெறலாம். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மையை பெற முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஆலங்குடி குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விதத்திலேயுமே நன்மைகளையும்
தடைகளையும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை மிதுனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.